நேர்களே, தமிழ்நாட்டுடைய அரசியல் கருத்து கணிப்புகளை இன்றைக்கு ஈரோட்டில் நடிகர் விஜய் தாவேகாவினுடைய பேச்சு கருப்பொருள், அது மட்டுமல்லாமல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து கணிப்பினுடைய சதவீதத்தை நாம் பேச போகிறோம். இந்த அரசியலில் எடுபட்டு போகிற கட்சிகள் யார், எடுபட்டு போகிற தலைவர்கள் யார், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கும், எது மாதிரி உருவாகும். முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க போகிறது தமிழ்நாடு 1967 கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆட்சியில திமுக தலைமையிலான திராவிட இயக்கங்கள் தான். திமுக அதிமுக, அதிமுக திமுக. இதை மாற்றுறதுக்கு ஆழ்வார்கள் மன்னன் பெரியார் மன்னல்ல என்றெல்லாம் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை போன்று நடிகர் விஜயுடைய இந்த பிரச்சாரம் தற்போது காணப்படுகிறது. நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்றால், நடிகர் விஜயனுடைய இந்த அவதாரத்தினுடைய அளவுகோல் என்ன, அவருடைய இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் யாரை கிழிக்க போகிறது, கூர்மையான வலிமையான ஆயுதத்தை கொண்டு அரசியலில் அந்த கிழிப்பில் சிதறண்டு போகிற சதைகள் எந்த கட்சி, இந்த கேள்வி நமக்கு எழலாம். 1991 ஒரு 50 வருஷ வரலாற்றை திருப்பி பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தா, உலகம் சுற்றும் வாலிபனுக்கு பின்னால் தொடங்கிய அந்த அரசியல் புரட்சி மாயத்தேவருக்கு பின்னால் அந்த வெற்றியை தொடர்ந்து 77களில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடித்து அவர் மரணிக்கும் வரை 87 டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து 89 மற்றும் ஒரு வாய்ப்பை கருணாநிதி பெற்று 91 2016 வரை செல்வி ஜெயலலிதா அவர்களின் மாபெரும் ஆட்சி, 4 ஆண்டுகள் எடப்பாடியின் ஆட்சி, 21 26 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி. இதெல்லாம் திமுகவினுடைய பரிணாமத்தின் பல மாற்றங்கள். அதாவது திராவிட இயக்கம் இப்பொழுது ஒரு கண்ணில் திராவிடமும் மற்றொரு கண்ணில் தமிழ் தேசியத்தையும் ஏந்தி வருகிற திரு விஜய் ஏற்கனவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்னோக்கி செல்கிற பெரியாரின் கருத்தியல் வாரிசுகளான திமுக அதிமுக, இவர்களெல்லாம் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன, இடையில் திருப்பரங்குன்றம் அரசியலை முன்னோக்கி செல்லும் சனாதன சக்திகளின் வடிகாலுக்கு இங்கு வழி இருக்கிறதா, ரொம்ப முக்கியம். தமிழகத்தை பொறுத்தவரை எப்போதும் பெரியாரிய அரசியல் என்பது, திராவிட அரசியல் என்பது எல்லா சமூகம் எல்லா சாதிகளையும் அது ஆக்கிரமித்திருக்கிற ஒரு அரசியல். எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகம் அனைவருக்குமான ஒரு ஆட்சி. குறிப்பாக பிராமணர்கள் மட்டும்தான் திராவிடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அந்த முற்போக்கு அரசியலில் சாதியில் முதலியார்களும் சைவ பிள்ளைமார்களும் கூட திராவிட இயக்க அரசியலில் தான் பரிணாமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடிகர் விஜயனுடைய இந்த பேச்சை பார்க்கிற போது முழுமையான அவருடைய அந்த காய் நகரத்தில் எதிர்ப்புனை திமுகவுக்கு எதிராக தான் இருக்கு. திமுகவுடைய சட்ட ஒழுங்கு, திமுகவுடைய ஊழல், திமுகவுடைய கனிம வள கொள்ளை, திமுகவுடைய வாக்குறுதி, திமுகவுடைய இன்ஸ்டபிலிட்டி, திமுகவுடைய இன்னெபிலிட்டி, இப்படி எல்லா விவகாரத்தையும் அவர் போட்டுடைத்தார். அது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும்? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த கருத்து ஒன்று வெளியானது. அந்த கருத்தின் பின்னணி உண்மைத்தன்மையை தாண்டி
தமிழ்நாட்டில் திமுக மட்டும் எத்தனை சதவீத வாக்குகளை பெறும்? அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக அல்ல, எடப்பாடி தலைமையிலான ஒரு குழு அதிமுக. இப்பொழுது ஏற்கனவே ஒற்றை பாதையில் யாரையும் சேர்க்காமல் சர்வதேச அரசியல் தமிழினம் இனத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற சீமானின் அரசியலுக்கு மாற்றமாக ஒரு திராவிட சாயல் அரசியல், பெரியாரிய அரசியல் இன்றைக்கு வந்திருக்கிறதா என்ற கேள்வி கேட்டால் அது அப்படித்தான். நடிகர் விஜயுடைய பேச்சில் இன்னைக்கு நாம ஒன்றை கவனிக்க முடிஞ்சது, தனது பொது எதிரி திமுக அப்படின்னு அவர் தெளிவா அடிச்சிட்டார். ஏன்னா பாஜகவை பத்தி அதிகமா பேசல, ஆனாலும் மத்திய பாஜகவின் சனாதன கொள்கைக்கு எதிராக ஒருவன் நின்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும். அதையும் அவர் பேச்சில கோட் பண்ணியிருக்கார். திமுகவை அவர் எடுக்கின்ற போது தமிழ்நாட்டின் நாயகர்களாக, வெற்றி நாயகர்களாக வலம் வந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏன் திமுகவை தீய சக்தி என்று சொன்னார்கள் என்பதை வலிமையாக அவர் ஒரு குரலாக சொன்னதின் மூலம் அதிமுகவுக்கு வலைவிரித்திருக்கிறார். ஈரோட்டில், கோபிச்செட்டிப்பாளையத்தில், கொங்கு மண்டலத்தில், நாமக்கலில், திருப்பூரில், இந்த பகுதிகளில் அனைத்திலும் அவர் கொங்கு இளைஞர்களை செங்கோட்டையின் மூலமாக அவர் உள்வாங்கியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சினிமா என்பது தமிழக அரசியலிலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. விஜய் ஒரு பெரிய தியாகி அல்ல, சுதந்திர போராட்ட வீரர் அல்ல, அவருக்கான ஒரு அடையாளம் சினிமாட்டிக் கவர்ச்சி. சீமான் என்பது ஒரு தியாகி அல்ல, வாய் வார்த்தைகளால் வரம்பற்று பேசுகிற ஒரு தலைவன். தமிழை அதிகமாக உச்சரிப்பார், இளைஞர்களை கவர்ந்து இழுத்தார். அப்ப இந்த பனிப்புயல் அல்ல இது. இந்த சூறாவளியில் சிக்குண்டு போகிறவர்கள் யார்? நான் கருத்து கணிப்புல சுருக்கமா சொல்லிடுறேன், அடுத்தடுத்து நிறைய தரப்போறேன். 1991 ராஜீவ் காந்தியின் படுகொலையின் போது திமுக 23% பெற்றது. அதுதான் அந்த கட்சியினுடைய வாக்கு. இப்ப திமுகவுக்கு மட்டும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 30 விழுக்காடு இருக்கிறது. கருணாநிதி ஒரு வில்லனாகவே தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்பட்டார். அந்த கருணாநிதியினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த வில்லத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, இவர் பெண்களுக்கு எதிரான வில்லன் அல்ல, ஆனாலும் ஆட்சியில் ஊழல் இருக்கிறது, ஆட்சியில் நிரந்தரம் இல்லாத மூத்த தலைவர்கள், வாரிசு அரசியல் தொடர்கிறது என்ற காழ்ப்புணர்ச்சியும் ஊழலும் நிர்வாக சீரமைப்பு இல்லாத ஒரு தன்மையும் ஒரு -பாயிண்ட் டிஎம்கேக்கு எதிராக. ஆனா அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, 1000 ரூபாய் கொடுத்ததை விரும்புறாங்க, மற்றும் ஸ்கூல்ல நான் முதல்வன் திட்டம் இல்லையா, பல்வேறு திட்டங்கள் எல்லாம் அவங்க சொன்னதை தமக்கு வாய்ப்பாக இருக்கும் என திமுக நம்புகிறது. ஆக திமுகவின் நம்பிக்கையில் 1000 ரூபாயும் அவர்களின் திட்டமும், பொங்கலுக்கு அறிவிக்க போகிற அந்த நன்கொடைகளும், அரசின் கஜானாவில் இருந்து கொடுக்க போவதும், கையூட்டாக தேர்தல் காலங்களில் கொடுக்க போகிற பணத்தையும் திமுக உறுதியாக நம்புகிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. இப்ப திமுகவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் வெறும் 30. ஆனால் திமுகவுக்கு அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னதான் பேசினாலும் சிறுபான்மையினர்கள் 15% வாக்குகள் இன்றைக்கு விஜய்க்கு போகல, அது போக போறதும் இல்லை. ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திமுக பெரிய ஊழல் கட்சி என்பதும் வாரிசு அரசியல் என்பது தெரிந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் திமுகவுக்கு தான் போட்டாக வேண்டும். இதெல்லாம் சேர்த்து தான் அவனுக்கு 30%. ஆனா திமுகவின் பலம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ பிரிந்து போய்விட்டால் திமுக ஒரு 60-70 இடங்கள் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இரண்டாவது சூழலை பார்த்தா, அதிமுக கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக மாறி இருக்கிறது. எடப்பாடி எப்படி ஜெயிப்பேன்னு கணக்கு போட்டிருக்காருன்னா, 2024 மோடி எடப்பாடி சேர்ந்து நின்றல 18% வாக்குகள்ல அதிமுக பெற்ற வாக்குகளை அவர் கால்குலேட் பண்ணி, நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதியை டிவைட் பண்ணி ஒவ்வொரு
கான்ஸ்டிடுவன்சில இவ்வளவு வாக்குகள் நமக்கு இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைச்சிருக்கார். எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த கணிப்பை பார்க்கின்ற போது அவருக்கு அரசியல் புரியலன்னு தான் அர்த்தம். கடைசி அதிமுகவின் அத்தியாயத்தை எழுத போகிற ஒரு மனிதனாக எடப்பாடி மாறி போயிட்டார். அவருக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், இந்த தேர்தலில் அவர் தன் அடையாளத்தை இழக்க போகிறார். உறுதியா குறிச்சு வச்சுக்கிடுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க. ஏன்னு கேட்டா, அவர் ஒரு கவர்ச்சி மிக்க தலைவர் அல்ல. தன்னை எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவை போன்று ஆளுமை மிக்க தலைவராக அனைவரையும் அடக்கி ஆள அவர் விரும்புகிறார். அது சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு புரியல. அவர்கள் வேறு ஆளுமை, தான் வேறு ஆளுமை. ஒவ்வொருத்தனுக்கும் படைப்பினங்களில் இயற்கை ஒன்றை கொடுக்கும். அந்த இடத்துல இமிட்டேட் பண்ண முடியாது. அதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. 23% வாக்குகளை பெற்றிருந்த எடப்பாடி இந்த முறை அவர் பெறப்போகிற வாக்கு இரண்டுக்கும் இடையில் 7% குறையலாம். 15க்கு மேல் 23க்கு இடையில் அது 18 இருக்கலாம், 17 இருக்கலாம், 20 இருக்கலாம், அல்லது 16, 15 கூட இருக்கலாம் என்றும் உளவு அமைப்புகள் கருத்தை கணித்திருக்கிறார்கள். இதோடு பாரதிய ஜனதா பெற்ற வாக்குகள் எப்படி அவர்களுக்கு கிடைச்சதுன்னா, 24ல நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் ராகுல் பிரதமரா, மற்றொரு பக்கம் யார் பிரதமரா? மோடியா. அப்படி இருக்கும்போது ராகுலுக்கு திமுக ஆதரவாளர்கள், காங்கிரஸ் கட்சியினர், இடதுசாரிகள் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்காளர்கள் அனைத்தும் கிடைத்துதான் அவங்க ஜெயிச்சாங்க 40ல, 39+1. ஆனால் இங்கே பிஜேபி பெற்ற அந்த 11% திமுக எதிர்ப்பு வாக்குகள். நல்லா கவனிங்க, அதிமுகவிலிருந்து பெரும்பான்மையான வாக்குகளை பாஜக பெற்றது. மோடி யார்? ஆனா மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அந்த இடத்துல அதிமுக இல்லை. அவங்க பெற்ற அந்த 11% அது பாஜகவின் வாக்கு அல்ல. அவர்கள் பெற்ற அந்த 11% திமுகவை எதிர்த்து அதிமுகவிலிருந்து மோடிக்கு போட்டது. நல்லா கவனிங்க. அப்ப பாஜகவின் வாக்கு சதவீதம் என்ன? ஒரு 6லிருந்து 7% அதிகமாக இருக்கலாம். அதற்கு மேல் அவர்களுக்கு இல்லை. அப்படி என்றால் இவர்கள் இரண்டும் சேர்ந்து 23% வாக்குகளைத்தான் வைத்திருக்கிறார்கள். அது குறையும் பட்சத்தில் அதிமுக தனித்துவமாக ஒரு 16, 17, இவர்கள் ஒரு 6, 7, அந்த 21, 22 இதற்குள் தான் அவர்கள் இருப்பார்கள். திமுகவின் பலம் இப்பொழுது இதை நாம் அறிய முடிகிறது. 30+. எதிர்கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து 35, 38க்கு மேல் அவர்கள் வரப்போகிறார்கள். அதில் சந்தேகம் இல்லை. தாவேகா என்ன ஆக போகுது? இன்னைக்கு விஜய் இப்ப பேசியிருக்காரு ஈரோட்ல. தாவேகாவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது திராவிட இயக்கங்களின் பால் கொண்ட வெறுப்பு, அதிமுக திமுகவின் மீது இருக்கிற வெறுப்பு. பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு செங்கோல் கொடுத்துட்டு ஈரோட்ல பேசும்போது தீய சக்தின்னு அவர் கை வைத்தது யாரை தெரியுமா? திமுகவை. தாவேகா தூய சக்தி, திமுக தீய சக்தி. ஏன் இவ்வளவு ஹார்டா பேசுறாங்க? நான் நினைச்சேன் அம்மா ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் காலத்துல, இப்பதான் தெரியுது உண்மையான தீய சக்தின்னு அப்படின்னு சொல்லி அதிமுக வாக்காளர்களை கவர பார்க்கிறார். அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கிடைக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. அதிமுக வாக்கை செல்வி ஜெயலலிதா அவர்களை உள்வாங்கி அவர் கவர பார்க்கிறார் என்பது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா 8%-லிருந்து அவர் வாக்குகள் ஆரம்பிக்க போகிறது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10.29% இவரை விட ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா பெற்றார். ஆனால் அதை விட இவர் அதிகமாக இருப்பார். 23 விழுக்காடை பெறப்போகிறார் என்று சிலர் சொல்வதும் மத்திய இன்டெலிஜென்ஸ் கருத்தும் 20+% அவர் பெறப்போகிறார் என்று வந்திருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு தெரியும் இந்த முறை ஆட்சி அவர்களுக்கானது அல்ல. அது உறுதியா சொல்ல முடியும். ஆனால் அவர் ஏற்படுத்த போகிற அந்த இம்பாக்ட் 18, 19, 20, 23 பெறப்போகிற விஜயனுடைய வாக்குகள் யாரை சூறையாட போகிறது? இதுல திமுக அலறி போயிருக்கிறது. எல்லாரை விட வயிற்றுப்போக்கில் இருக்கிறது நம்ம சீமா. அதனால தான் சாட்டை துறைமுகனை வைத்து ரொம்ப விளாசுறாங்க. அவர்களுடைய வாக்குகள் போகுமா? அதிமுகவின் வாக்குகள் எத்தனை சதவீதம் போக போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கருத்து கணிப்பில் ஃபைனலா கிடைச்சது, அடையாளம் இல்லாமல் போகிற அதிமுக, அதன் தலைவர்
எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு பெரும் சரிவை சந்திக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுக சாதி பின்னணிகள், அவர்களின் பலம், சிறுபான்மையினர் வாக்கு நிரந்தரமாக இருக்கிற 23 அல்லது 28% வச்சு அவர்கள் தப்புவார்கள். சீமான் அடையாளம் தெரியாமல் போனால் 8 அவர் எத்தனை சதவீதம், 2 ஆகலாம், 3 ஆகலாம், அது நமக்கு தெரியாது. ஆக இப்படிப்பட்ட விஷயத்துல தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரும் களப்பயிற்சியில் இந்த போட்டியில் 1வது இடத்தில் திமுகவும், 2வது இடத்தில் விஜயும், 3ஆம் இடத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இதுல அடுத்த இம்பாக்ட் வேட்பாளர்களின் தேர்வு, லோக்கல் பிரச்சனைகள், வாக்களிப்புகள், பணம், பூத் கேப்சரிங். அதாவது பூத் கேப்சரிங் அல்ல, பூத் நிர்வாக மேலாண்மையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவை தவிர யாருக்கும் ஆள் இல்லை. அடுத்துல அதிமுக இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்திலையும் விஜய்க்கு ஆள் இல்லாதது, அது ஒரு பலமற்ற சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தும். அதை தாண்டி திமுகவின் மீது கொண்ட வெறுப்பு, அதிமுகவின் மீது கொண்ட வெறுப்பு, இவர் எத்தனை சதவீதத்தை பெறப்போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைக்கு ஈரோட்டு மீட்டிங்கில் அவர் பேசினது கடுமையான விளாசல் திமுகவுக்கு எதிராக, திமுகவின் வாக்குறுதிகள், திமுகவின் நிலையற்றத்தன்மை, திமுகவின் அசிங்கமான பேச்சு, திமுக தீய சக்தி, திமுகவுடைய கனிம வள கொள்ளை, திமுகவுடைய பெண்களின் பாதுகாப்பு, திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் பாஜகவை கடுமையாக பேசவில்லை. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச மறுத்துவிட்டார். பாஜகவினுடைய மதவாதத்தை பற்றி பேசவில்லை. கவனமாக அவர் காய் நகர்த்துகிறார் என்பதுதான் இன்று ஈரோடு மீட்டிங்லையும் தமிழ்நாட்டிலேயே தற்போதைய களநிலைமையாக இருக்கிறது. அடுத்த செய்திகளோடு சந்திப்போம்.